إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் வந்து அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹு தாலா ஒரு மனிதனை நேசித்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவனை பற்றி விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாரை அல்லாஹு தாலா நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை விளக்கத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். எனவே இப்படியான சந்தர்ப்பம் என்பது நேர காலத்தோடு பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி கேட்பது என்பது அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், விரும்புகிறான் என்பதனுடைய ஒரு அடையாளம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய அந்த இறை உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவன் செய்கிற மிகப்பெரிய சாதனை தன்னை படைத்த ரப்பை அறிந்து கொள்வது. உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளையும் அறிவுகளையும் ஞானங்களையும் ஒருவன் படித்து அல்லாஹ்வை அவன் அறியவில்லை என்றால் அவன் ஒன்றுமே அறியாதவன் என்பதாக இமாமுனா இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, அல்லாஹ்வை புரிந்து கொள்வதுதான் அவனது வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அல்லாஹ்வை சரியாக அவன் புரிந்து கொண்டால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதை மட்டும் அவன் இலக்காக கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வை புரிய அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள அவன் அல்லாஹ்வினுடைய உண்மையான அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் அவன் எதிர்பார்த்து காத்திருப்பான். அல்லாஹு தாலா தன்னை அடையாளப்படுத்துகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் அல்லாஹ் அவனை ஒரு அன்பாளனாக அடையாளப்படுத்துகிறான். அல்லாஹ்வினுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய கருணையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் கருணையையும் மன்னிப்பையும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்கிற பொழுது அவன் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பான். அல்லாஹ்வுடைய அன்பு அதுதான் இலக்கு என்று வாழ ஆரம்பிப்பான். எனவேதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பம், மிகப்பெரிய இன்பம் அது என்னவென்றால் மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவது. அந்த உயர்ந்த இன்பத்தை ஒரு மனிதன் அடைகின்ற பொழுதுதான் மறுமையினுடைய உச்சகட்ட இன்பமாகிய சுவர்க்கத்தை அவன் அடைந்து கொள்ள முடியும் என்பதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், நாம் வணங்குகிற ரப்பு அவனுடைய வல்லமை என்ன, சக்தி என்ன, ஆற்றல் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தார விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நீங்க குர்ஆனை பிரட்டி ஓதுகிற பொழுது அல்லாஹு தாலாவினுடைய அன்பைத்தான் பார்ப்பீர்கள். எந்த சூறாவை நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துறது அர் ரஹ்மான் அர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவனுடைய அன்புக்கு எல்லை கிடையாது, அவனுடைய அருளுக்கு எல்லை கிடையாது, அவனுடைய கருணைக்கு எல்லை கிடையாது. அல்லாஹ் தாயை விட 70 மடங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. அல்லாஹ் தாயை விட மிக 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 இறக்க முடியும். அது கோடி கோடி கோடின்னு சொல்லிட்டு போகலாம், வரையறுக்க முடியாது. 70 என்று எங்கிருந்து வந்ததோ தெரியாது. அல்லாஹ்வுடைய எல்லை இரக்கத்துக்கு அன்புக்கு எல்லை கிடையாது. அவ்வளவு அல்லாஹ் அடியார்களுடன் இரக்கமாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ் சூரா ரஹ்மான் ஆரம்பிக்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான். அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன். அவனுடைய அன்புக்கு அருளுக்கு கருணைக்கு எல்லை கிடையாது. அவன் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுத் தந்தான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் குர்ஆன். خلقல் இன்சான், அவன்தான் மனிதர்களை படைத்தான். அல்லமஹுல் பயான், பேசுவது எப்படி, மக்களுக்கு தெளிவுபடுத்துவது எப்படி, தெளிவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஒரு விடயத்தை சொல்வதற்கு, தெளிவாக புரிய வைப்பதற்கு பாசை முக்கியம், தெளிவான பாசை முக்கியம். அதை அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். எப்படி நாம் ஒரு விஷயத்தை ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய கருணையினால் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய அன்பை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் எங்களால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் எங்களால் கேட்க முடியாது. அல்லாஹு தஆலா கேட்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன். நாங்க வளமையா இந்த கண்ணால பார்க்கிறோம், இந்த கண்ணால பார்க்கிறோம். இது அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற அருள். கண்ணை தந்திருக்கிறான், கண்ணால் பார்க்கின்ற அருளை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் உங்களுக்கு கண்ணை 2 கண்ணை ஆக்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். வலிசான வஷஃபதைன், ஒரு நாவை 2 உதடுகளை உங்களுக்கு ஆக்கவில்லையா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் அவன் பார்க்க முடியாது, கண்ணை சிமிட்ட முடியாது, நாவால் சுவைக்க முடியாது, உதடைகளை அசைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு தேவை. ஒரு மனிதனுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் அல்லாஹ் கேட்கிறான். அஃபரைதுமுல் மாஅல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்க குடிக்கிற தண்ணீரை பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அஃபரைதுமுல் மாஅல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கிற தண்ணி அது அல்லாஹ்வுடைய அருள். அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மழை மேகத்திலிருந்து தண்ணீரை நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாங்கள் இறக்குகிறோமா? அஃபரைதும் மா தஹ்ருஸூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னுஸ் ஸாரிஊன். நீங்கள் விளைச்சல் நிலத்தை பார்த்தீர்களா? பூமிக்குள்ள ஒரு வித்தை நீங்கள் போடுகிறீர்கள், அந்த வித்தை நீங்கள் போடுவது உங்களுடைய வேலை. அதை மண்ணுக்குள்ள இருந்து அப்படியே மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வரச் செய்வது யார்? அந்த விவசாய நிலங்களை நீங்கள் பார்க்க கூடாதா? நீங்கள் அந்த மண்ணுக்கடியிலிருந்து அந்த வித்தை வெளியே கொண்டு வருவது நீங்களா அல்லது நாங்களா? இது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் எங்களுக்கு எல்லா அருள்களையும் தந்துவிட்டு அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை எங்களுக்கு காட்டிவிட்டு அல்லாஹ் எங்களுக்கு கேள்விகளாக கேட்கிறான். நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு உங்கள் மீது அன்பு காட்டியிருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். ஒரு மூமின் சிந்தித்துக் கொண்டே இருப்பான். ஒரு மூமின் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை அறிந்து அவனை தௌஹீத் செய்து ஒருமைப்படுத்தி வணக்கத்திலும் வழிபாட்டிலும் இபாதத்திலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிற ஒரு நிலையை ஒரு முஃமின் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கி வழிபடுவதற்கு
அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா வர்ரஹ்மானுர் ரஹீம். வல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமின் அல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். வல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவனை பற்றி சொல்கிறான், அல்லதி லா இலாஹ இல்லாஹு, அவனை அன்றி வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவனோ நாயனோ யாருமே கிடையாது. லா இலாஹ இல்லாஹு, அவன் மாத்திரம்தான் வணங்கி வழிபட தகுதியானவன். ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, மறைமுகமான வெளிப்படையான எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ். எங்களுடைய எண்ணங்களில் ஓடுகிற ஊசலாட்டங்களை அறிந்திருக்கிறான். நாங்கள் சிந்திப்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். கண்ணால் பார்ப்பதை அறிந்திருக்கிறான். எங்களுடைய உள்ளத்துல நினைக்கிறத அறிந்து வைத்திருக்கிறான். வலகத் خلقنال الانسان ونعلم ما توسوس به نفسه ونحن اقرب اليه من حبل الوريد اذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول الا لديه رقيب عتيد. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ, அல்லாஹ் சொல்கின்றான், நாங்கள் மனிதர்களை படைத்தோம். وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ, அவனுடைய நஃப்ஸ்ல என்ன ஓடுது, ஊசலாட்டம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவன் நஃப்ஸ்ல என்ன சிந்திக்கிறான், என்ன கற்பனை பண்றான் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நாங்க என்ன நினைக்கிறோம், நாங்க என்ன சிந்திக்கிறோம். இப்ப இந்த நேரத்துல நீங்க எல்லாம் என்ன பார்த்துருக்கிறீங்க, நல்லா கேட்குறீங்க. உங்களோட கண் என்ன பார்க்குது, உங்களோட கல்புல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அல்லாஹு தஆலா உங்களோட கல்பை பார்த்து கொண்டு இருக்கிறான். உங்களோட கல்பு அல்லாஹ் பார்த்திருக்கிறான். நம்ம தொழும்போது கிபிலத்துல் ஜஸத், உடம்புடைய கிபிலா காபா. உடம்புடைய கிபிலா எது? காபத்துல்லா நோக்கி இருக்கணும். கிபிலத்துல் கல்ப், உள்ளத்துடைய கிபிலா எது? அல்லாஹ். எப்ப தக்பீர் கட்டும் பொழுதும் உடம்பு கிபிலாவை நோக்கணும். கல்பு எங்க இருக்கணும்? மனைவியோ வியாபாரமோ வீடோ அல்ல. கிபிலத்துல் கல்ப் அல்லாஹ், அல்லாஹ் நோக்கி இருக்கணும். அப்ப அல்லாஹ் அங்கதான் நோட்டம் இடுறான். وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ, அவனுடைய நஃப்ஸ்ல என்ன ஊசலாட்டம் வருது. وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ, அவர்களுடைய பிடரி நரம்பை விட நாம் சமீபமாக இருக்கிறோம். பிடரி நரம்பை விட மனிதர்களுக்கு நாம் சமீபமாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், مَا يَلْفِظُ مِنْ قَوْلٍ إِلَّا لَدَيْهِ رَقِيبٌ عَتِيدٌ, நாம் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வினால் பதிவு செய்யப்படுகிறது. கிராமன் காதிபீன் يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم. கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள். يعلمون ما تفعلون, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நல்லது செஞ்சா சொர்க்கம் போவீங்க, பாவம் செஞ்சா நரகம் போவீங்க. அல்லாஹ் தெளிவா சொல்லிவிட்டான். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், நாங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து வைத்திருக்கிறோம், ஒவ்வொன்றையும் அறிகிறோம். உங்களுடைய உள்ளத்தின் ஊசலாட்டங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். يعلم خائنة الأعين وما تخفي الصدور, يعلم خائنة الأعين, கண்களினுடைய மோசடிகள், இதயங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி விளங்கணும், அல்லாஹ்வை அறியணும். அவன் யார்? நாங்க செய்யறதை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நாங்க செய்யற விடயங்கள் ஒவ்வொன்றையும் அவதானித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையுமே தெளிவாக புரிந்து வைக்கிறான். எல்லாவற்றையுமே பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் பார்க்கிறான், எல்லா விடயங்களையும் அவதானிக்கிறான், எல்லாம் அவனுக்காக பதிவு செய்யப்படுகிறது என்றிருக்கும் பொழுது நாம் செய்கிற நன்மைகள் கூடவா பாவங்கள் கூடவா? நன்மை கூடவா பாவம் கூடவா? அப்படி பாவங்கள் கூட இருந்தும் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தாரான், அல்லாஹ் என்ன நல்லபடியா கண்ணியமா வாழ வைக்கிறான். அல்லாஹ் சித்தீராக இல்லை என்றால், பாவங்களை மறைப்பவனாக இல்லை என்றால், பழுதா கண்ணீர் வருது, சந்தோஷம் கவலை வந்தா கண்ணீர் வெளியால வருது.
சந்தோஷம் வந்தா சிரிக்கிறோம், வெளியில வெளிப்படுத்துறோம். அப்ப இந்த நிலை வெளியில தெரியற மாதிரி ஒரு மனிதன் செய்த பாவம் எல்லாம், அவன் பாவம் செஞ்சா அவன் நெத்தியில ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி ஓடுனா எப்படி இருக்கும்? செஞ்ச பாவம் எல்லாம் அப்படியே வெளியில தெரிஞ்சா யாராவது ஒரு மனிதன் பள்ளிக்கு வருவானா? அவரோட பாவம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்? அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். எங்களது தவறுகளை, குறைகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். குறைகள் வெளிப்படுத்தப்பட்டால் இந்த உலகத்துல யாரும் நடந்து தெரிய முடியாது, யாரும் வெளியில செல்ல முடியாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அவனுடைய அன்பின் காரணமாக. ஏன்? ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மான் அர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன். அவனுடைய அன்புக்கு எல்லை கிடையாது, அவனுடைய அருளுக்கு எல்லை கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அந்த ரப்பை புரிய வேண்டும். நாம் தக்பீர் கட்டி தொழுகின்ற பொழுது நாம் ரப்போடு பேசுகிறோம், ரப்போடு உரையாடுகிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஜுமாவுக்கு பின்னால் நீங்கள் சுன்னத் தொழுகிறீர்களா? நீங்கள் சூரா ஃபாத்தியா ஓதுங்க. அந்த ஃபாத்தியாவுல நீங்க ஓத ஓத அல்லாஹ்வோட நீங்க எப்படி பேசுறீங்க என்பதை அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸில சொல்றான். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்வை தொழுகிற பொழுது அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். நாங்க டெலிபோன் எடுத்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள், எங்களோட விருப்பத்துக்குரிய ஒரு ஆள், அவரோட பேசுகிறோம். அவர் அடுத்த பகுதியிலிருந்து எங்களுக்கு பதில் சொல்றார். அந்த பதில் காது கேட்கிறது, உடனே பேச உடனே பதில் கிடைக்கிறனா எவ்வளவு ஆனந்தப்படுவோம், எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்படி அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு அடியான் இது அகால் அபுத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நீங்க தக்பீர் கட்டி இதை ஓதுறீங்க. ஓதினால் அல்லாஹ் உடனே பதில் சொல்றான். எப்படி பதில் சொல்றான்? ஹமிதனி அபுதி, என் அடியான் என்னை புகழுகிறான். இதை நீங்க சொன்ன உடனே இந்த பதில் காது கேட்கணும். அல்லாஹ் இத ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு முஸ்லிமோடும் ஒவ்வொரு மோமினோடும் இப்படி அல்லாஹ் பிரித்து வைத்து பேசுகிறான். அடியான் சொல்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ஹமிதனி அபுதி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். இதா காலல் அபுத் அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய நீதான் யா அல்லாஹ் என்ற அடியான் ஓதுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் உடனே, அஸ்னா அலைய அபுதி, என்னுடைய அடியான் என்னை இன்னும் இன்னும் புகழுகிறான், துதிக்கிறான். வைதா காலல் அபுத் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி நீதான் யா அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் உடனே சொல்லுகிறான், மஜ்ஜதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான். வைதா காலல் அபுத் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று அடியான் சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா பைனி வ பைன அப்தி வ லி அப்தி மா சஅல், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ள விடயம், நான் அடியான் கேட்பதை கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். வைதா காலல் அப்த் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டிவிடு என்று ஒரு அடியான் சொல்கிற பொழுது, ஹாதா லி அப்தி வ லி அப்தி மா சஅல், இது என்னுடைய அடியானுக்குரியது, அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களோடு நாங்கள் கேட்கிற விடயங்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி பதில் சொல்கிறான், எவ்வளவு அன்பாளனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை ஒரு அடியான் புரிந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய அருளை ஒரு அடியான் புரிந்து கொண்டால், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரையும் அவன் திருப்திப்படுத்துவதை நினைத்து கூட பார்க்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய அடியான் என்னிடம் வர வேண்டும், என்னுடைய அடியான் என்னை நோக்கி வர வேண்டும். என்னுடைய அடியான் என்னை நோக்கி நடந்து வருகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், லைன் அதானி யம்ஷி அதைது ஹர்வலா, அவன் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். வைதா சஅலக இபாதி அன்னி, நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால், அல்லாஹ் சொல்றான் வேறு இடங்களில் எல்லாம் நபியே குல், சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். நபியே என்னை பற்றி வைதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால் நீங்க சொல்லுங்கன்னு கூட அல்லாஹ் சொல்ல இல்ல, நேரடி எங்களோட பேசுறான். ஃபைன்னி கரீப்,
அல்லாஹ் நேரடியா பேசும் பொழுது நாங்கள் இடைத்தரகர்களை ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வே சொல்றான், நபி நீங்களே சொல்லுங்க. குல் நபி என்று சொல்லல, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் எப்படி அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் குல் என்று அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் வ இதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் சமீபமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அவர்கள் என்னை அழைத்தால் அவர்களுக்கு நான் விடை கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்க தயாராக இருக்கிறான், ரெடியாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் அறிந்தால் அல்லாஹ்வை நெருங்குவான். எவ்வளவு பாவம் செய்தாலும் எவ்வளவு தவறு செய்தாலும் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடைய மாட்டான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருذ ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ. ஒரு சாதாரணமா ஒரு மனிதன் தனக்கு தன்னுடைய பிள்ளை எல்லா விடயத்திலும் மாற்றம் செய்கிற பொழுது 2, 3 என்று வரும் பொழுது, மாற்றங்கள் 2, 3 என்று தெரிகிற பொழுது வேறு வார்த்தையை சொல்லி அழைக்க ஆரம்பிப்பார். ஒரு 4 விஷயத்துல மாற்றம் செஞ்சா நீ என்ற பிள்ளையே இல்லைன்னு சொல்லிடுவார். ஆனா அல்லாஹ் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் அழைக்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே, பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்த காஃபிர்களை, பாவிகளை நல்ல அழைக்கல, தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்து பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நிராசை அடைஞ்சிராதீங்க. அல்லாஹ்வுடைய அருளில் அன்பில் இருந்து நிராசை அடைபவன் அவன் காஃபிராகத்தான் இருப்பான். லா யயஅஸ் மிர் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து அன்பில் இருந்து நிராசை அடைவர்கள் யார்? காஃபிர்கள் தான். மூமின்கள் நிராசை அடைய மாட்டார்கள். உள்ளத்தில் ஒரு கட்டுகளவு ஈமான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியில் இருந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம், நம்பிக்கை இழந்து விடக் கூடாது. உள்ளத்துல கட்டுகளவு, பாவம் செஞ்சேன் அதனால பாவம் செய்யலாம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏதோ நான் செய்து விட்டேன் தவறாக என்றால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை நேசிப்பானா என்று ஒரு அடியான் கேட்க கூடாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அளவு கடந்து அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருذ ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஷிர்க்கே அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஷிர்க்கோடு மரணித்தால் மன்னிப்பு கிடையாது. ஷிர்க்கு செய்றீங்களா, இஸ்லாத்துக்குள்ள வாங்க, கலிமா சொல்லுங்க, தௌஹீதோடு வாழுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க்கோட மரணிச்சிராதீங்க. அல்லாஹ் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க்க தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான்டா என்ன? ஷிர்க்கோட நீங்க மரணிச்சால் அதை மன்னிக்க மாட்டான். அது அல்லாமல் ஷிர்க்கு செஞ்சிட்டீங்களா, தௌஹீதின் பக்கம், கலிமாவின் பக்கம் நீங்கள் வாருங்கள், அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பின்னஹார் லியதூப முஸீஉல் லைல் வ யப்சுத்து யதஹு பின்னஹார் லியதூப முஸீஉல் லைல். இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பின்னஹார், அல்லாஹ் பகலையில் கையை விரித்து வைத்திருக்கிறான், இரவில் பாவம் செய்தவன் மன்னிப்பு கேட்பதாக, இரவில் பாவம் செய்தவன் மன்னிப்பு கேட்பதற்காக. வ யப்சுத்து யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார், இரவில் கையை விரித்து வைத்திருக்கிறான், பகலில் பாவம் செய்தவர் மன்னிப்பு கேட்பதற்காக. ஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கில் இருந்து உதயமாகும் வரை அல்லாஹ் இப்படியே கையை விரிச்சு என்னிடம் வாருங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை ஒரு மனிதன் அறிந்து அவனை ஒருமைப்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் புரிந்தால் அவன் செல்லக்கூடிய பாதை, அல்லாஹ் அழைக்கிற பாதை என்ன தெரியுமா? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வஸாரிஉ, இப்ப நீங்க என்ன செய்யுங்க? இப்ப நீ அல்லாஹ்வை அறிந்து அவனது கருணையை புரிந்து அவனுடைய அருளை அறிந்து கொண்டு அல்லாஹ் மன்னிப்பாளன், அன்பாளன், இரக்கமுடையவன் என்று அல்லாஹ்வை அறிந்து அவனை ஒருமைப்படுத்தி தௌஹீதோடு நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி செல்கிற பொழுது அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், விரைந்து செல்லுங்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், ரஹ்மத் தேவை. ரஹ்மத் இருந்தா அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்கும். உங்களோட அமல்
ஒரு காலமும் உங்களை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்காது. நாங்க ஏன் அமல் செய்யறோம்? சொர்க்கத்துக்கு போறதுக்கு இல்லை. நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு அமல் செய்யவும் இல்ல. சொர்க்கம் மூமினுடைய இலக்கும் கிடையாது. யாருக்கு இந்த லொஹரை வச்சு, இந்த அசரை வச்சு, இந்த சுபக வச்சு நாங்க தொழுகையில வச்சு அல்லாஹ்விடத்துல எப்படி சொர்க்கத்தை கேட்கிறது? புகாரிலே பதிவாக இருக்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனையும் அவருடைய அமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். வலா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் அப்படியா? நாம் இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ் என் மீது அருள் செய்தாலே அன்று நானும் அப்படித்தான். அப்ப சொர்க்கத்துக்கு கொண்டு போறது அமல் அல்ல. அமல் ஏன் செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய அன்பை பெற. அல்லாஹ்வுடைய அன்பு தான் சொர்க்கத்தை எங்களுக்கு பெற்று தருமே தவிர எங்கட அமலால் எப்படி சொர்க்கத்தை பெற்று தாரது? பிலால் அவர்களை போல தியாகம் செஞ்சோமா? ரலியல்லாஹு அன்ஹு. ஹன்தலா அவரை போல தியாகம் செஞ்சோமா? உகாஷா அவரை போல தியாகம் செஞ்சோமா? முஸ்அப் பின் உமைரை போல செஞ்சோமா? அபூபக்கர் ஃபில் ஜன்னான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் ஃபில் ஜன்னான்னு சொன்னாங்க, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, தாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் சொர்க்கவாதி, உஸைர் இப்னு பனி அப்துல் அஷ்ஹம் சொர்க்கவாதி, خبيب خباب சொர்க்கவாதி, سعد بن معاذ சொர்க்கவாதி, سعد بن ربيع, سعد بن عبادة, سعد بن أبي وقاص, سعد بن مالك சொர்க்கவாதி, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அஜ்மஈன். ஃபாத்திமா, கதீஜா சொர்க்கவாதி, சஃபியா, ஹப்ஸா சொர்க்கவாதி, உம்மு சுலைம் சொர்க்கவாதி, ஜுவைரியா சொர்க்கவாதி. உலகத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, மறுமையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா, கதீஜா, ஹப்ஸா, ஜுவைரியா, சஃபியா, ஸைனப் பின்த் ஹுஸைமா, ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹுன்ன அஜ்மஈன். சஹாபாக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள். நாளை நான் மரணித்தால் அல்லாஹ்வை பார்க்க போகிறேன், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைய போகிறேன் என்று வாழ்ந்து மரணித்தவர்கள். நாங்க அப்படியா? அவர்களே பயந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிலால் சொர்க்கத்தில் உங்களோட பாதரட்சியின் சத்தம் கேட்டது, உமர் சொர்க்கத்தில் உங்களுக்கு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. புகாரில் வர செய்தி. அப்படி எல்லாம் வாழ்ந்தவர்கள் பயந்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும். ஒரு அடியான் மௌத்து வரை அல்லாஹ்வுடைய அன்பில் இருந்து நிராசை அடைய மாட்டான். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்றால் இரண்டு விடயங்கள்: அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய அவன் முயற்சிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை அடைய முயற்சிக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை புரிந்து கொள்கிறேன் யா அல்லாஹ். உன்னுடைய அன்பு முக்கியம் யா அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னுடைய அன்பு உனக்கு தேவை. வசாரி இலா மக்ஃபிரா, மக்ஃபிரத்தின்பால் விரைந்து செல்லுங்கள். வஜன்னா, சொர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைச்சா சொர்க்கம் கிடைக்கும். அதுதான் அது. அந்த சொர்க்கத்தின் பருமன் அர்துஸ் ஸமாவாத் வல் அர்த், இந்த வான பூமியினுடைய பருமனை ஒத்த வஜன்னத்தின் அர்துஸ் ஸமாவாத் வல் அர்த், வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சொர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கள். அது இறையச்சமுடைய இறையுணர்வோடு வாழ்வோர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நாங்கள் அறிந்து, எங்களுடைய ரப்பை புரிந்து, அல்லாஹ்வுடைய கருணையை ஆதரவு வைத்து, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை ஆதரவு வைத்து, அல்லாஹ்வை சரியாக புரிந்து அவனை நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக மாற வேண்டும். அந்த பாதையில் இஸ்திக்ஃபாரோடு பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமின் தனது ரப்பை அன்பாளனாக புரிந்து கொண்டால், இரக்கமுடையவனாக புரிந்து கொண்டால், என் மீது என் தாயை விட நேசத்துக்குரியவனாக புரிந்து கொண்டால், அவன் ரப்பை திருப்திப்படுத்த விரைந்து செல்வான். அல்லாஹ் அழைக்கிறான், வசாரியோ, விரைந்து வாருங்கள். ஃபஃபிர்ரூ இலல்லாஹ், ஃபஃபிர்ரூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் கவலை ஏற்படுகிறது, அல்லாஹ்வின் பக்கம் வருவான். துன்பம் ஏற்படுகிறது, அல்லாஹ்வின் பக்கம் வருவான். பிரச்சனை ஏற்படுகிறது, அல்லாஹ்வின் பக்கம் வருவான். எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட மாட்டான். சமாதிகளுக்கு பின்னால் செல்ல மாட்டான். கபறுகளை நாடி செல்ல மாட்டான். வலிமார்களை நாடி செல்ல மாட்டான். என்னுடைய ரப் அவன் எனக்கு போதுமானவன். என்ன பிரச்சனை வந்தாலும்,
என்ன துயரம் வந்தாலும் என்ன துக்கம் வந்தாலும் குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நபியே சொல்லுங்கள், லை யுஸீபனா, எங்களுக்கு என்ன வந்தாலும், என்ன கஷ்டமோ துன்பமோ பிரச்சனையோ வந்தாலும் அல்லாஹ் எழுதியை தவிர வேற ஒன்றும் வரப்போவதில்லை. அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள், அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். இந்த உலகத்தில அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சிறுவராக இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத் யஹ்ஃபதில்லாஹ தஜித்ஹு துஜாஹக். நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால், அல்லாஹ்வுடைய கடமைகளை நீ சரிவர நிறைவேற்றினால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால், அல்லாஹ்வுடைய கடமைகளை நீ சரிவர நிறைவேற்றினால் அல்லாஹ்வை உன் கண் முன்னால் காண்பாய். இது அத்வைதம் அல்ல. அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ் உன்னோடு இருப்பான், உனக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நீ கண் முன்னால் காண்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. யஅலம் அன்னல் உம்மத லவ் இஸ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷை லன் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். وَاعْلَمْ أَنَّ الْأُمَّةَ لَوْ اجْتَمَعَتْ عَلَى أَن يَضُرُّكَ بِشَيْءٍ لَن يَضُرُّكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ عَلَيْكَ. முழு உலகமும் சேர்ந்து, முழு உம்மத்தும் சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நலவை செய்ய நாடினால் அது அவர்களால் செய்ய முடியாது. அல்லாஹ் எழுதி இருந்தாலே, விதித்தாலே தவிர முழு உலகமும் முழு மனித சமூகம் சேர்ந்து உனக்கு எதிராக சதி முயற்சி செய்து உனக்கு அநியாயம் செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் உனக்கு எதிராக அதை எழுதவில்லை என்றால் அவர்களால் முடியாது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நம்பிக்கை வர வேண்டும். எதிரிகளை பார்த்தாலும், அடுத்த மனிதர்களை பார்த்தாலும், யார் எங்களுக்கு சதி முயற்சி செய்தாலும், யார் எங்களுக்கு அநியாயம் இழைத்தாலும், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற உணர்வு எங்களிடம் வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை நோக்கி அவன் பால் சார்ந்து அவனுடைய இறை உணர்வோடு அவனுடைய தவக்குலோடு ஒரு மனிதன் செல்லுகிறான் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அழைக்கிறான், வாருங்கள், விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வின் பக்கம் நடந்து போக கூடாது. துனியாக்கு போகும்போது நடந்து போங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா, பூமியில அல்லாஹ் உங்களுக்கு இதை வசப்படுத்தி தந்திருக்கிறான். நீங்க பூமியில உலகத்தை ரிஸ்க தேடும் பொழுது ஃபம்ஷூ நடந்து போங்க. உலமாக்கள் இருக்கிறார், அரபு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, மஷா எம்ஷினா நடந்து போறது, ஃபம்ஷூ ஃபி மனாகிபிஹா நடந்து போங்க. இது துனியாக்கு நடந்து போங்க, உலகத்துக்கு நடந்து போங்க. ஃபந்தஷிரு ஃபில் அர்த் நடந்து போங்க, பரவி செல்லுங்க. ஆனால் மர்மை என்றால் வசாரிஉ விரைந்து செல்லுங்கள், ஃபஃபிரு இலல்லாஹ் ஃபஸ்தபிகுல் கைராத் சாபிகு இலா மக்ஃபிரா வஸ்ஸாபிகுன அஸ்ஸாபிகுன் வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். இந்த எல்லா வசனங்களும் போட்டி போட்டு கொண்டு போங்க, ஓடிக்கொண்டு போங்க, விரைந்து செல்லுங்கள். இந்த வசாரிஉ என்ற ஒருவரை ஒருவர் முந்தி செல்வது, விரைந்து செல்வது, சாபிகு என்ற முசாபகா போட்டி போட்டு செல்வது. நன்மையில் போட்டி போடுங்க. அபூபக்கர் உமருக்கு இடையிலே போட்டி வந்தது எது? அல்லாஹ்வுடைய அன்பை, அருளை, உதவியை பெற வேண்டும் என்பதிலே. நான் நன்மை செய்யறது கூடவா, அவர் நன்மை செய்யறது கூடவா, ரெண்டு பேர்ல யார் சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்வது, அல்லாஹ்வுடைய அன்பை யார் அடைஞ்சு கொள்வது, அல்லாஹ்வுடைய கருணை யார் அடைந்து கொள்வது, இதுலதான் போட்டி வந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் அடைந்து கொள்வதில் போட்டி வர வேண்டும். அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். அல்லாஹ் எனக்கு என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். நான் இஸ்திக்பார் செய்த அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் நான் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. நான் கேட்பதை அல்லாஹ் தருவான். நான் அல்லாஹ்வின் மீது முழுமையாக சார்ந்திருந்தால் வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ்வின் மீது தன்னுடைய உள்ளத்தை முழுமையாக ஒப்படைக்கிற மனிதனுக்கு அல்லாஹ் போதுமானவன். என்ன நிலை இருந்தாலும் அவன் நினைப்பான் இது சாத்தியமா என்று. அல்லாஹ் அதை முடித்துக் கொடுப்பான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, நீங்கள் எங்கள் வழியில் முயற்சி செய்தால், சபீல் ஒரு வழி அல்ல, சுபுல் பல பாதைகளை, இதுலதான் நம்முடைய பிரச்சனை தீரும் நினைப்போம். ஆனா அல்லாஹ் பல வழிகள்ல திறந்துருவான். அல்லாஹ்வுடைய இறை உணர்வோடு, அல்லாஹ்வை நேசிக்கிற உள்ளத்தோடு வாழ்ந்தால் வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். தக்வா என்றால் இறை உணர்வு, அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்ற சிந்தனை, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், விலக்கியதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவ நிலை, இது வந்துவிட்டால் யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் விடியல்களை உருவாக்குவான். கஷ்டத்தில் இருந்து வெளியேறுகிற விடியல்களை அல்லாஹ் உருவாக்குவான். வயர்சுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க கொடுப்பான். நினைக்க மாட்டார், இது நடக்குமா, இது இப்படி ஆகுமா, இது சாத்தியமா, இது எப்படி முடியும் என்று நினைப்பார்.
ஆனால் அல்லாஹ் உதவி செய்வான். மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு மனிதர் சிக்கப்படுகிறார். உலகத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதர் மீன் வயிற்றுக்குள்ள அகப்பட்டுட்டார். பெரிய கடல், மீன், இருள், இதுக்குள்ள அகப்பட்டு விட்டார். இப்ப அவர எண்ணம் எல்லாம் என்ன? இதுக்கு பின்னால என்னால வாழ முடியாது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுக்குள்ள இருக்கிறார். மீண்ட வயிற்றுக்குள்ள இருக்கிற நேரம் அவர் இருளுக்குள்ள இருக்கிறார். இப்ப மீன் விழுங்கியது, மீனுக்குள்ள இருக்கிறார். மீன் இருள், அதனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறார். கடல், கடலினுடைய ஆழம், இருள்களுக்குள்ள இருக்கிறார். இப்ப மீன்ல இருந்து ஒரு மனிதன் அந்த வயிற்றுக்குள்ள போனா தப்புறதை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்து அவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தஸ்பீஹ். தஸ்பீஹ், அந்த தஸ்பீஹ் அவரை பாதுகாத்தது. அல்லாஹ்வை துதித்தார், அல்லாஹ் அவரை பாதுகாத்தார். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபனாதா ஃபில் ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவர் மீண்ட வயிற்றுக்குள்ள இந்த அழைச்சது அல்லாஹ் சொல்றான். லா இலாஹ இல்லா அன்த் ஒன்று, இரண்டாவது சுப்ஹானக் ரெண்டு, மூணாவது இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த மூன்று வார்த்தையும், முதலாவது சுப்ஹானக் தஸ்பீஹ், லா இலாஹ இல்லா அன்த், முதலாவது லா இலாஹ இல்லா அன்த், இரண்டாவது சுப்ஹானக், மூன்றாவது இன்னி குன்து மினல் ஸாலிமீன். முதலாவது வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வேறு யாரும் வணங்குவதற்கு இல்லை. முதலாவது வார்த்தை தௌஹீத். இரண்டாவது சுப்ஹானக் தஸ்பீஹ், மூணாவது இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இஸ்திக்ஃபார். இந்த மூன்றும் சேர்ந்த பிரார்த்தனை. முதலாவது என்ன? லா இலாஹ இல்லா அன்த். மூன்று வார்த்தை தான் வருது. ஆனா இதுல இருக்கிற பலன் அல்லாஹ் சொல்றான். அவர் இதைத்தான் சொல்லிட்டு இருந்தார் மீன் வயிற்றுக்குள்ள. மீன் முழுங்கியது, ஆனா இதையே சொல்லிட்டு இருக்கிற பக்குவம் எப்படி வந்தது? அவருக்கு நம்பிக்கை, இந்த மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து என்னை காப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபனாதா ஃபில் ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த் தௌஹீத், சுப்ஹானக் தஸ்பீஹ், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இஸ்திக்ஃபார். அல்லாஹ் பதில் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு வனஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் உடனே அவருக்கு பதில் சொன்னோம். வனஜைனாஹு மினல் கம், அவர் இருந்த சிக்கலில், பிரச்சனையில் இருந்து அவரை பாதுகாத்தோம். இப்படித்தான் நாங்கள் முஃமின்களை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாங்க பாதுகாத்தோம். மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்து வயிறு முழுங்கிய பின்னால வெளியே வாரார். கடல்ல இருந்து வெளியே வாரார்ண்டா இதன் பின்னால் வாழ்க்கை இருக்குமா என்று யோசிக்கிற இடத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ்வை புரிந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய அன்பை ஆதரவு வைத்தால் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யப்அஸூன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், அவர் மீண்ட வயிற்றுக்குள்ளே இருந்து தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால் கியாமத் நாள் வரை அவர் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். கியாமத் நாள் வரை மீண்ட வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். தஸ்பீஹ் செய்ய 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 கஷ்டங்கள், பிரச்சனைகள், அல்லாஹ்வை நினைக்க நினைக்க துன்பங்கள், பிரச்சனைகள் அவரை விட்டு நீங்கியது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் இந்த கலிமாவோடு, இந்த தௌஹீதோடு, அல்லாஹ்வுடைய உணர்வோடு, தக்வாவோடு, தவக்குலோடு அல்லாஹ்வை சார்ந்து வாழ்கிற பொழுது அல்லாஹு தஆலா கைவிட மாட்டான். அவனை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அவனது முயற்சிகளை அல்லாஹு தஆலா தோல்வியடைய செய்ய மாட்டான். எல்லா நிலைகளிலும் ஒரு நாய்க்கு தண்ணியை கொடுத்த ஒரு பாவி அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால், ஒரு நாய்க்கு, நாய் நஜிஸ்ன்னு சொல்லுவோம், அப்படித்தானே? நாய் நஜிஸ் நாங்க வளர்க்க கூடாது, அதுக்கு சட்டம் வேறு, வளர்க்கறது கூடாதுங்கிறது. நம்ம பொதுவாக செல்லப்பிராணியை வளர்க்க கூட எல்லாம் தெரியும். அந்த நாய், ஒரு நாய், தாகித்த நாய்க்கு தண்ணியை குடித்த ஒரு பாவி அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால், உலகத்தில் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட ஆதமுடைய மகன், சங்கைப்படுத்தப்பட்ட மனிதன், இந்த மனிதனுக்கு அல்லாஹ்வை பற்றி தௌஹீதை சொல்லி கொடுத்தா எங்களை கைவிட்டுவானா அல்லாஹ்? கைவிடுவான் அல்லாஹ்? விடவே மாட்டான். அப்ப அல்லாஹ்வை ஏற்று அந்த எண்ணத்தோடு மௌத்து வரை மரணிச்சா அல்லாஹ் எங்களை மன்னிக்காம விட்டுருவானா? இவ்வளோ பாவிக்கு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் மன்னிச்சு அவனுக்கு அருள் செய்யறான்டா. நாங்க கலிமா, அல்லாஹ் உன்னுடைய தௌஹீதோடு உன்ட ரஹ்மத்தை எதிர்பார்த்து, உன்ட மன்னிப்பு எதிர்பார்த்து வாழ்றேன்டா, எங்களை அல்லாஹ் கை விட்டுருவானா? இஸ்திக்பார் செஞ்சா இந்த காஞ்சி போன மரம் எல்லாம் செழிச்சு வளரும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், மழையை பொழிப்பான்.
வயம்திதுக்கும் பிஅம்வால், பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தருவான், பிள்ளைகளை தருவான். வயஜஅல்லக்கும் ஜன்னாத், தோட்டம் துறவுகளை அல்லாஹ் தஆலா செழித்து வளரச் செய்வான். இஸ்திக்ஃபார் இந்த மரங்களை செழித்து வளரச் செய்கிறது. காய்ந்து போன வறண்டு போன பூமியிலே அந்த ஆறை திரும்ப ஓடச் செய்கிறது என்றால் அந்த இஸ்திக்ஃபார் தௌஹீதை சுமந்த உள்ளங்களை சந்தப்படுத்தாமல் அமைதிப்படுத்தாமல் விட்டு விடுமா? அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மரத்தையும் இந்த இயற்கையையும் அது அந்த இஸ்திக்ஃபார் அப்படியே போஷிக்கிறது, வாழ வைக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு இந்த உள்ளத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை சுமந்த, அல்லாஹ்வுடைய அருளை சுமந்த இந்த உள்ளங்களை இஸ்திக்ஃபார் விட்டு விடுமா? எந்த ரப்பை நாம் கேட்கிறோமோ அந்த ரப்பு எங்களை கைவிட்டு விடுவானா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். தவறுகள், தப்புக்கள், குறைகளுக்கு தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் செல்லுகிற பொழுது அல்லாஹ் அன்போடு, அருளோடு, இரக்கத்தோடு, கருணையோடு, மன்னிப்போடு அல்லாஹ் தஆலா கைகளை விரித்து எங்களை அழைக்கிறான். அந்த ரப்பை நாங்கள் புரிந்து அவன் பக்கம் நாங்கள் விரைந்து செல்வோம். நாளை மறுமையில் அந்த அல்லாஹ்வை பார்த்து, கண்ணால் பார்த்து பேசுகிற சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த கட்ட இன்பமாகிய அந்த இன்பத்தை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.